நம்முடைய சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நெருங்கிய மனிதர்களால் நாம் பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம். குறிப்பாக நாம் ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கின்ற பொழுது, உண்மையோடு இருக்கிற பொழுது, நேர்மையோடு இருக்கிற பொழுது, நீதியோடு இருக்கிற பொழுது நாம் பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம். ஆனால் இந்த துன்பங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நீங்கள் ஒருபோதும் துவண்டு போக வேண்டாம். உங்களை பலர் இகழ்ந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனால் அந்த நேரத்திலே துவண்டு போகாமல் நீங்கள் உங்களை வெறுப்போருக்காக, உங்களை சபிப்போருக்காக, உங்களை பற்றி பிறரிடம் இல்லாதவை பொல்லாதவை பேசக்கூடிய மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், அவர்களுக்காக இறைவன் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை போலவே உங்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார்.